ஐ கெஸ் ஒரு பேட் மெமரிஸோ இல்லை பேட் திங் ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னா அந்த பேட் திங்கை அதுலேயே பேட் திங் நடந்துருச்சுன்னு அதை ரொம்ப யோசித்து இருக்கிறதில்ல. அதுன்னு பெருசாக தான் உங்கள் கண் முன்னாடி தெரியும். எவ்வளோ கிட்ட அது போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது பெருசாக தெரியும். ஒரு டாட்டை ரொம்ப ரொம்ப மைக்ரோ லெவலில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பிளாக் ஹோல் மாதிரி தான் இருக்கும். அதே டே பை டே இல்லை வீக் பை வீக் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பேக் பண்ணி அந்த 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 ப்ராப்ளம்லேருந்து இல்லை அந்த இன்சிடெண்ட்லேருந்து டே பை டே அது ரொட்டீனில் ரிப்பீட்டில் போடுங்க. ஒவ்வொரு டே ஸ்டெப் பை ஸ்டெப் பேக் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக் ஹோல்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஷ்டன்றது கொஞ்சம் தூரம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கஷ்டத்தையோ இல்லை ஒரு இன்சிடெண்ட்டையோ ரொம்ப கிட்ட போயிட்டு அதுலேயே இருந்தால் எதுவுமே புரியாது, எதுவுமே தெரியாது. வெறும் அந்த பிளாக் மட்டும் தான் தெரியும். கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக என்னன்னு யோசிச்சா அது ஒரு சின்ன டாட்டா தான் தெரியும். ஸோ டே பை டே ஸ்டெப் பேக் ஆகுங்க. ஒன் டேயில் எதுவுமே மாறாது. டைம் கொடுங்க அதுக்கு. எவ்ரிதிங் வில் ஹீல், எவ்ரிதிங் வில் பி குட் அண்ட் ஆல் ரைட். ஸோ தூரம் இருந்து பாருங்கள், அது ஒரு சின்ன டாட்டா மாறும். இன்னும் கொஞ்ச நாள் போக 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 பட் அதுக்கான ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கணும். உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையே நீங்களே மாற்றிக்கணும். ஒவ்வொரு நாளில் எதுவுமே நடக்காது. ஒவ்வொரு நாளாக போக 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 அந்த டாட் இன்னும் தூரம் போகும். ஒரு நாள் அந்த டாட் எல்லாமே போகும். ஒரு விஷயம் நடந்தோடனே இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. என்ன ரியாக்ட் பண்ணுன்றதை யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுங்க. சைலண்ட்டாக இருங்க. கொஞ்சம் சைலண்ட் மீன்ஸ் யார்ட்டையும் பேச வேண்டாம் அப்படின்றது இல்லை. உங்கள் மனசுக்கு நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுங்க. அப்போ தான் என்னன்னு புரியும், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு யோசிக்க முடியும். ஏன்னா ஒரு விஷயம் நடந்தோடனே நம்ம மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப ரஷ்ஷில் தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வச்சு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்து சைலண்ட்டாக ஃபஸ்ட்டு பீஸாக உங்கள் இன்னர் செல்ஃப்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன இதில் என்ன நீ ரியாக்ட் பண்ணணும், நீ கரெக்டாக தான் ரியாக்ட் பண்ணுறியா அப்படின்றது கேளுங்க. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் சொல்லும், அந்த கட் ஃபீலிங் சொல்லும். ஸோ அதை கேளுங்க. ஸோ இன்றைக்கான ப்ராப்ளம் மட்டும் பார்க்காம அந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி ஃபஸ்ட்டு வெளியே வரணும்னு யோசிச்சிட்டே இருந்தாலும் வர முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கட்டும், அது பட்டுக்கும் ஒரு ஓரமாக இருக்கட்டும், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தையும் அந்த ப்ராப்ளமையும் சைட்லேயே வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. திங்ஸ் வில் சேஞ்ச். ஸோ லெட் இட் கோ. பை.